வணக்கம். எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நான் உங்கள் பன்னீர். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா கிரில் பாக்ஸ் ரெஸ்டாரண்ட். இதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த கிரில் பாக்ஸ் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா சென்னை ஆர்கே சாலைனா ராதாகிருஷ்ணன் ரோடு. சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்னா புக் பண்ணிட்டு தான் வரணும். அந்த புக்கிங் பண்ணுற நம்பர், செல்ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? அந்த செல் நம்பரில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஒருத்தருக்கு 750 சார்ஜ் பண்ணுறாங்க. 8 இயர்ஸ் கீழே இருந்தால் பாதி அமௌண்ட் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எந்த டீட்டெயிலும் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் அது கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேபிள்லேயே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. சரிங்களா? கிரில் பாக்ஸ் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கிரில் பாக்ஸில் தான் நம்ம அவங்க கொடுக்குற ப்ரான், சிக்கன் எல்லாமே நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு 4 சாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். சரிங்களா? கிளியராக உங்களுக்கு புரியும். ஏன்னா 750 இந்த ரெஸ்டாரண்ட்டு ஒர்த்தபுளா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிரில் பாக்ஸ் நம்ம டேபிளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அந்த என்ன நம்ம கேட்குறோமோ எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுத்தது சிக்கன். அந்த சிக்கன் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்புறம் ப்ரான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் பன்னீர், அப்புறம் பைனாப்பிள் ஒன்று அவங்க எடுத்துகிட்டு வந்துனே தான் இருப்பாங்க. நம்ம பிளேட்டில் நம்மளுக்கு தந்தூரி சிக்கன் அவங்களே ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க. நம்ம திருப்பி எவ்வளோ வாட்டி கேட்டாலும் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்க அங்கே போனால் ஒர்த்து 750. நான் லிமிட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக போக தேவையில்ல. அது மாதிரி சும்மா மாடலுக்கு பார்த்துட்டு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு உள்ளே ஒன்றுமே சாப்பிடாமல் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வராது, வேஸ்ட். அதனால் நல்லா சாப்பிட்றவங்க இந்த இடத்துக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் ஹனி சிக்கன் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்வீட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் அந்த கிரில் பாக்ஸ் அந்த ஹீட் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு அந்த சாப்பிட்ற இடத்துக்கு போயிடணும். பிரியாணி, உங்களுக்கு ஒயிட் ரைஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ்ஜில் ஒரு 10 ஐட்டத்துக்கிட்ட இருக்குது. வெஜிடேரியனில் ஒரு 15-20 ஐட்டம் கிட்ட இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரில்லு, செகண்ட் நீங்கள் பிரியாணி அது மாதிரி இல்லை ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேர்டு நீங்கள் தோசை சாப்பிட்ணும், இல்லை சாக்லேட் தோசை சாப்பிடுவோம் குழந்தைங்க, இல்லை கொத்து பரோட்டா, முட்டை தோசை அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் பீஸா இருக்குது. ஃபோர்த்து உங்களுக்கு மோமோஸ் இருக்குது, பானிபூரி இருக்குது. ஃபிஃப்த்து பேன் கேக் இருக்குது. சரிங்களா? அப்படியே நீங்கள் போக போக உங்களுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ் ஒரு 10-15 ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஐஸ்கிரீம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அங்கே போனாலே உங்களுக்கு என்ன சாப்பிட்ணும், எது விடணும்னு உங்களுக்கு புரியாது. அந்த அளவுக்கு ஃபுட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. சரிங்களா? இது ஃபுட்டு திருவிழான்னு கூட நம்ம சொல்லலாம். கிரில் பாக்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்கள இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. சரிங்களா? லாஸ்ட்டில் நம்ம வெளியே வரும்போது இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். சரிங்களா? இதில் கலர் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். அந்த இடத்துக்கு போய்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அவங்க வெஜ் சூப், நான்வெஜ் சூப்பு 2 வச்சுருக்காங்க. சிக்கன் சூப்லாம் அந்த சூப்பு சைடே யாருமே போக மாட்டாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த சூப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இடியாப்பம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன, ஆனால் பேன் கேக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கேக் உங்களுக்கு சாக்லேட் இருக்குது, ஹனி இருக்குது, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக பேன் கேக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 750 எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து. உங்களுக்கு சாப்பிட முடியாது, எனக்கு இவ்வளவும் ஐட்டமும் எங்களால் முடியாது, ட்ரை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறது வேஸ்ட். என்னால் முடியும், நான் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்றவங்க கண்டிப்பாக போங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல ஒரு செக்ஷனாக பிரிச்சுருப்பாங்க. சரிங்களா? பானிபூரிக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு கிரில் அங்கேயே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹீட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இங்கே ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு டேபிளில் ஒரு கிரில் பாக்ஸ் மாதிரி சொன்னால
அதில் நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபுல் ப்ராசஸும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பக்காவாக க்ளீனாக இருக்குது. சர்வீஸ் சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? போயிட்டு என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா வரும். ஏன்னா ஐடியா வந்தால் தான் உங்களால் அந்த இடத்துல போயிட்டு அடுத்தது நம்ம போய்ட்டு என்ன சாப்பிட்லாம், அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நன்றி, வணக்கம்.